சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ? பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ? சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, ஒரு இளைஞன் என்னை விட 9 வயது பெரிய பெண்ணை, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. 4 வருடங்களா அவளோட நான் கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிட்டேன். இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட இருந்து எனக்கு டோட்டலா விடுதலை வேணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கார். எல்லாரும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டதாக சொல்றார். அவருடைய கதை என்ன, வாழ்ந்த விதம் என்ன, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்ன பார்க்கலாம் வாங்க. வாங்க. வணக்கம். பேர் என்ன தம்பி? குமார். குமார். குமார், எங்க இருக்கிறீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? திருசூலத்துல இருக்கிறேன் மேடம். என்ன வேலை பாக்குறீங்க? மெட்ரோ ட்ரெயின்ல செக்யூரிட்டியா இருக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். கல்யாணம் ஆயிடுச்சு. எவ்வளவு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி இப்போ ஒரு 4 வருஷம் ஆகுது. 25 தான் வயசு ஆகுது, 4 வருஷம் ஆகுதா? படிக்கலையா நீங்க? இப்ப எதுவும் படிச்சீங்களா? ஸ்கூல் ஃபைனல் ஆகுது? படிக்கல, படிச்சது வெறும் 3 தான். எந்த ஊர்ல வளர்ந்தீங்க நீங்க? இப்ப நீங்க திரிசூலமேவா, சென்னையேவா, இல்ல அதுக்கு முதல்ல வளர்ந்த ஊர் எது? உங்களோட சொந்த ஊர் எது? எனக்கு சொந்த ஊரு சங்கரன் கோயில் தான் மேடம். சங்கரன் கோயில் பக்கத்துல. ஆனா என் தகப்ப சாமியார் ஆயிட்டாரு. எங்க அப்பாக்கு 2 பொண்டாட்டி. அதுல முத பொண்டாட்டி இருந்தாங்க, 6 மாசத்துல போயிட்டாங்க. 2ஆம் தடவை எங்க அம்மாவை கட்டிட்டாங்க. அவங்களும் வாழல, இன்னொருத்தரை கூட்டிட்டு போயிட்டாங்க. யார்? உங்க அம்மா? ஆமா. அப்புறம் எங்க அப்பா கருத்துல சன்னியாசி ஆயிட்டாரு. யார் பாத்துக்கிட்டா அப்ப உங்களை? நான் பாட்டுல தெருவா அப்படியே பேப்பர் பிறக்கிறது அப்படியேதான். சொந்த பந்தங்கள் யாரும் இல்லையா அப்ப உங்களுக்கு? சொந்த பந்தம் இருக்கிறாங்க, யாருமே கண்டுக்கல, எல்லாமே விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு பணம் பெருசா இருந்தது தவிர நான் பெருசா தெரியல உங்களுக்கு. அதனால தெரிஞ்சதே போயிட்டேன். அப்புறம் சென்னைக்கு தான் வந்த ஃபர்ஸ்ட். என்ன வயசுல சென்னைக்கு வந்தீங்க? 10 வயசு. அப்ப படிக்க தெரியாது, எந்த ஊரும் படிக்க தெரியாது. வைக்கிற என்ன வயசுல தாயும் தகப்பன் இப்படி விட்டுட்டு போனாங்க? உங்க அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையா? அவங்க இருக்கிறாங்க, பார்த்தேன் நானு. ஒரே ஒரு ட்ரிப் பார்த்தேன். தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப கூட அம்மா என் மகனே பார்க்கல. அவர் சொன்னாங்க, அன்னைக்கு நான் கூப்பிடும் போது வரல, உங்க அப்பனே கேதின்னு போனேன். இன்னைக்கு உங்க அப்பா சாவு என் கால பிடிக்க வந்துட்டியான்னு கேட்டாங்க. அப்பா இருக்காரா இல்லையா அப்போ உயிரோட? அப்பா எங்க இருக்காரு? அப்பா செத்து இப்ப கிட்டத்தட்ட 8-10 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி தெரியுமா அப்பா எங்க இருந்தாரு, எப்படி இறந்து போனாருலாம் தெரியுமா? தெரியும். ஆனா எங்க வீட்டுக்காரங்க யாருமே நான் உயிரோடு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே கொல்லி போட்டுட்டாங்க. நான் வெளியேறி சென்னைக்கு தான் வந்தேன். பிளாட்ஃபார்ம்ல பேப்பர் பறக்கிறது, பிச்சை எடுக்கிறது தான் வந்தது. அப்புறமா இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மூலமா என்ன சந்தை கேஸ்ல இது பண்ணி கொண்டு போய் இதுல அடைச்சிட்டாங்க, ரிமோன்ல, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில. ஆமா. அப்ப சேர்க்கவும் சரி, படிப்பு மேல ஆசையா இருந்தது, படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். படிக்க விடல அவங்களும். சொந்த ஊருக்கு போங்க அப்படின்னு திருநெல்வேலிக்கு அனுப்பிச்சாங்க. அங்க போய் சேர்த்துருந்தாங்க. அங்க எங்க அப்பா பேர் தான் சொன்னேன், போய் எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா எங்க அப்பாவும் சொல்லிட்டாரு, என் பிள்ளை எனக்கு வேண்டாம், அவன் என்னால காப்பாற்ற முடியாது, நீங்களும் வச்சு காப்பாத்துன்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்துட்டாரு. அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அங்க என்ன சேர்த்துட்டாங்க. அங்க படிச்சேன். அப்பதான் சொந்தக்காரங்களே வந்தாங்க.
கூட்டு யார் வந்துட்டு வந்து கூட்டிட்டு போனா சொந்தக்காரங்க? எங்க அத்தை அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்து ம். அவங்க வீட்டுல அந்த கோழிக்கடை வச்சிருக்காங்க. ம். அதுல கோழிக்கடையில தண்ணி எடுத்து ஊத்துறது, வேலைக்கு கழுவி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. சரி அப்புறமா என்னால அவங்க வீட்டுல இருக்க முடியல. சரி அப்பைக்கு அவங்க மகனுக்குள்ள சண்டை இது அப்படின்னு என்ன பாடுபடுத்துறாங்க. சரி. அவங்கள விட்டு போயிட்டேன். ம். திருச்செந்தூர்ல ஒரு இருந்தேன். அங்க ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து என்ன ம். கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. ம். பேசிட்டு ம். மறுபடியும் என் சொந்தக்காரங்க கூட என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. ம். ஸ்பின்னிங் மில்ல வேலை பார்க்கறது அப்படி இப்படியே இருந்தேன். பரவாயில்லையே, நல்லா வேலை பார்க்கலாம்ல. வேலை படிக்கலைன்னா என்ன, இந்த மாதிரி ஸ்பின்னிங் மில்ல நல்ல வேலை கிடைக்குமே. ஆமா, நல்லா ஒழுங்கா வேலை வேலை பார்த்தா. ஸ்பின்னிங் மில்ல வேலை பார்த்தேன். ம். அப்புறம் இந்த பொண்ணு வந்து அப்பைக்கு போய் வருவாங்க போவாங்க செய்வாங்க. வேற நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா? ஆமா. சரி. அப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து நான் கூட பிறந்தது யாருமே கிடையாது. ம். இருந்தாலும் வந்து நான் எல்லார்ட்டையுமே அன்பா தான் பழகுவேன். ம். அந்த பொண்ணு இந்த பொண்ணுகிட்ட வந்து போகும்போது வரும்போது மரியாதை தான் பேசினேன் பழகுனேன். ம். இது இவங்க என்ன பண்ணாங்க, சரி பையன் நல்லா பழகுறான் செய்யறான், ம். இவளுக்கு கெட்டி கொடுத்துடலாம் ம். அப்படின்னு அவங்களுக்குள்ளே முடிவு எடுத்துக்கிட்டாங்க. யாரு? எங்க அப்பாவோட பிறந்த அக்கா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இந்த பொண்ணு இப்படி எனக்கு அந்த பொண்ணுக்கு வயசு கூட. என்ன வயசு? அப்போ வந்து நான் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வயசு நாங்கிட்ட 20 வயசு இருக்கும். அப்போ யாருக்கு? எனக்கு ம். 2007 டிசம்பர் மாசம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சரி. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து பொண்ணுக்கு வயசு கூட இருக்கு, நான் கட்டிக்க மாட்டேன். எவ்வளவு இருந்தது? எவ்வளவு வயசு இப்போ அந்த பொண்ணுக்கு? அப்போ எவ்வளவு வயசு இருந்தது? நான் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு 27 வயசு. உங்களை விட 7 வருஷம் பெரிய பொண்ணு. ஆமா, 8 வருஷம் 8 வருஷம். மூத்தது. நான் கெட்டிக்க மாட்டேன். பின்னாடி என் வாழ்க்கையை நான் அப்பவுமே யோசிச்சேன், ம். என்னால முடியாது, எனக்கு வேணாம் அப்படின்னு. ம். இல்ல பரவாயில்ல, அந்த பொண்ணு அப்படி இருந்தாலும் அவ நல்லா அன்பா இருப்பாடா பாத்துக்குவாடா அப்படின்னு சொல்லி கெட்டி எதுக்கு கொடுத்தாங்க. அப்படி என்ன கம்பல்ஷன்? அப்படி போய் 8 வருஷம் மூத்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு விருப்பமே இல்லையா கல்யாணத்தப்போ? நான் கல்யாணத்துக்கு இல்ல நீங்க விருப்பம் கிடையாது. பிரியமா பழகுனதை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா? உண்மையை சொல்லணும். பிரியமா, அதாவது பிரியமா பேசுறேன் பழகணுன்னே எதுக்கு நீங்க வேற இடத்துல போய் மாப்பிள்ளை தேடுறீங்க? ஓ. இந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். அப்போ உனக்கே பிடிக்கல, நான் போய் சாவ போறேன். அந்த சாவத்தை என் வாழ்க்கை போனா பரவாயில்ல, சாவத்தை எனக்கு தெரிஞ்சது. அப்ப என் வாழ்க்கையை பத்தியும் எதுவும் நான் யோசிக்க தோணல. சரின்ட்டீங்க. நான் என்ன பண்றது? அப்ப சாவரன்னு சொல்லி மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு ம். கரெக்டா ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளேயே பஸ்லயே வச்சு தாலி ஏற அவுத்துக்கிட்டான். இருங்க. என் பொண்ணு. பொண்ணு. உங்க பொண்ணு. ஓ, உங்க பெரியம்மா பொண்ணு. ஆமா தங்கச்சியும் அம்மாவும். ஆமா. எங்க இருக்கீங்க? எந்த ஊர்ல? திருசுரம். உங்க கணவர் என்ன ஆனாருங்க? கைவிட்டு போயிட்டாருன்னு சொல்றாரு. அவரு இல்ல, நீங்க ஏன் அவரை விட்டுட்டு போனீங்க? இவங்க அப்பாவா? இவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போதே நான் இருக்க மாட்டேன்ட்டு ஓடியான்ட்டேன். ஏன்? அது ஒரு கிளை ஒண்ணு இருக்குது பாருங்க. இங்க ஒண்ணு வந்திருக்குதே, அது இப்படி சண்டை கட்டும். ஒரு வெள்ளப்படை கட்டிட்டு வந்து. அந்த ஒரு வயசான அம்மாவுக்காக நீங்க வந்து வாழ மாட்டேன்னு ஆமா, வந்தீங்களா? நான் இருக்க மாட்டேன்ட்டு வந்துட்டேன். நான் 2ஆம் தடவை கல்யாணம் முடிச்சு, இதெல்லாம் என் பொண்ணு தான். 4 பொண்ணு எனக்கு. ஓகே. இவருக்கு 2ஆம் தடவை வந்தா 4 பொண்ணு. இவன் எனக்கு பையனே எனக்கு தெரியல. இவனா வந்து சொன்னான், சரி. எங்க அப்பாக்கு வந்த அம்மா எங்க இருக்குன்னு அந்த ஊரெல்லாம் கேட்டிருக்கான். அவங்க மலை மேல இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இவங்க அப்பா சொந்தக்காரங்க சொல்லி என்னை தேடி வந்தான். ம். சரி வந்தான், இருடா அப்படின்னு. என்னடா எப்படி ஒரு பையன் வந்து உங்களோட கணவரோட 2ஆம் தாரத்து பையன் சொன்னோனே ஏத்துக்கிட்டீங்க? சொன்னா எப்படி நீங்க நம்பிட்டீங்க? பார்த்தா அப்படி இருக்காரு அவங்க கணவர் மாதிரி? ஆமா, அவங்க அப்பா பேரை சொன்னல, அப்பா பேர் தர்மராசன். இப்ப எதனால உங்களுக்கு பிடிக்காம போச்சு உங்க ஒய்ஃப்? எனக்கு வந்து அவ வயசு பிரச்சனை வேற. நான் வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களப்பா, கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டீங்க. மேடம் கல்யாணம் பண்ணுக்கு நான் சொல்லிருக்கேன், நான் கல்யாணம் பண்ணாலும் விட்டுட்டு போயிருவேன்னு சொல்லிருக்கேன். இப்ப ஒய்ஃப் அப்படியா? ஆமா, கல்யாணம் பண்ணா விட்டுட்டு போயிருவேன். எனக்கு ஒரு பொண்ணு. இப்ப ஒய்ஃப் என்ன உங்களை பிடிக்குதா பிடிக்கலையா? நீங்க சொல்றத பார்த்தா உங்க ஒய்ஃப் உங்களோட விருப்பம் இல்லாம குடும்பம் நடத்துச்சா? நான் வந்து நீங்க தான் விருப்பம் இல்லாம இருந்தீங்களா? விருப்பம் இல்லாம நான் தான் குடும்பம் நடத்தினேன். நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அவதான் ஏன் குழந்தை வேண்டான்னு எதுக்காக இருந்தது உங்க ஒய்ஃப்? அது எனக்கு வந்து அது எதுவுமே கேட்க மாட்டேன் மேடம். என்ன காரணமா இருக்கும்? குழந்தை வேண்டான்னு தெரியாது இருந்தது மேடம், எங்களுக்கு தெரியல. இவன் கல்யாணம் பண்ணதும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இவன் தான் என்னை தேடி வந்தான் மேடம். அப்புறம் தான் தெரியும். கல்யாணமும் பண்ணிக்கிட்டு ஒய்ஃப் விட்டுட்டு திருப்பி உங்க ஓட்டே வந்துட்டாரு. ஆமா, சொல்லவே இல்ல. சொல்லவே இல்ல. கல்யாணம் சொல்லவே இல்ல. 4-5 வருஷமா என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லல. அவன் பொண்டாட்டி புருஷன் கூட கிளம்பரும், அவளுக்குள்ள அந்நியமா பேசி அன்பா இருக்கும் போது எனக்கு ஒரு பொண்டாட்டி வாசத்தால எப்படி என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு? உங்களுக்கு முதல்ல இருந்தே பிடிக்கலைங்கிறத தவிர அந்த பொண்ணு பண்ண தப்பு என்ன? அவ வந்து எல்லாமே என்கிட்ட மறைச்சது. என்ன மறைச்சது? அவ அக்கா சொல்லி போய் சொல்லி என்ன தாம்பத்தியத்தை தள்ளி போட்டது ஒண்ணு. ஓகே. அவளே வந்து தாம்பத்தியத்தை ஈடுபட்டா தப்பு இல்லைன்னு சொன்னதும் அவதான். அதனால என்ன? ஆனா எனக்கு வந்து வயசு பறிச்சு எனக்கு வந்து வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் சாவணும் கூட முடிவெடுத்துக்கிறேன். என்ன பண்ணுனா குமார்? உங்களுக்கு தம்பி என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு? என்ன பண்ணுச்சு உங்களை? எனக்கு தேவை அவ கூட வா. நான் வந்து என்ன சொல்றேன், அவளுக்கு எனக்கு ஒத்து வராது மேடம்.
வயசு பிரச்சனை தான் எனக்கு மெயின். ரீசெண்டா போக ஏன்னா முடியும் அவளும் என்னோட அது இல்ல மேடம், தெரியணும். அவ என்னோட அவன் வெளியில போனா ரீசெண்டா போனோமா. இல்ல மேடம், அவ பொண்டாட்டி. என்னோட 8 வயசு மூத்தவதான் மேடம். ஆனா நான் வந்து நினைச்சேன், இன்னைக்கு அவ குழந்தை குட்டி பத்துட்டேன்னு நாளைக்கு வந்து அவன் நனைஞ்சு போயிருவா. நனைஞ்சு போன காலத்துல நான் அவளுக்கு பாடுபட்டுக்கு இருக்க முடியாது. ஏன் என் கனவே வேற. நான் நல்லா சம்பாதிக்கணும், சினிமால போய் சாதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஆனா சினிமால போய் சாதிக்கணும்னு சொன்னா அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் கேட்பாங்க, ஏன்டா பொண்ணு பிடிக்கலாம் விட்டுட்டு போக வேண்டியதானே, அது ஏன் சினிமா காரணம் காட்டி சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லி பல முறை அவங்க. இப்ப என்ன வேணும் இன்னும்? நீங்க வந்து பொண்ணோட மிஸ்டேக் எதுவும் சொல்லவே இல்லை தம்பி. இப்ப பொண்ணோட என்ன mistake சொல்றீங்க அதான் madam. நீங்க? எனக்கு பிடிக்கல, பிடிக்காத கல்யாணம், இவ்வளவு வயசு வித்தியாசத்துல ஃபோர்ஸ் பண்ணி செத்து போயிருவேன்னு சொல்லி மிரட்டி பண்ணி வச்சது தப்பு. ஆனா கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து 4 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம், இப்ப எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இப்ப பிரிஞ்சிருக்கீங்க? எவ்வளவு நாளா பிரிஞ்சிருக்கீங்க? 2007 டிசம்பர் மாசம் கல்யாணம் நடந்துச்சு மேடம். சரி 2008 டிசம்பர் மாசம் வரைக்கும் தான் இருந்துறேன். சரி, அதுக்கப்புறம் ஒரு வெளியே வருஷமா. வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே. அப்புறம் அவளா அவங்க சொன்னா, தேடி வரலையா? ஒய்ஃப் தேடி வரலையா? தேடி வரல, போனும் பண்ணல. போன் பண்ண இப்ப மாட்டாங்க. என்ன ஆச்சு? இப்ப பிரச்சனை என்ன ஆச்சு? பிரச்சனை ஆச்சுன்னா நான் வந்து அப்பைக்கு போன் பண்ணி டைவர்ஸ் கேப்ப மேடம். ம். நான் ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப என்ன சொல்லுது அந்த பொண்ணு? என்ன சொல்லுது உங்க அவ மனைவி? என்ன என் கூட சொல்லுது? வாழணுங்கிறா, நான் வாழ மாட்டேங்கிறேன். இல்ல நீ நான் உங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்னா அப்படி என்ன ரீசன் சொல்லு, நான் பிடிக்கலன்னு சொல்றேன். நான் வந்து 4 பேருக்கு மத்தியில நான் வந்து நல்லா நடந்து நான் நல்லா இருக்கணும், 4 பேருக்கு ஒரு 4 காசு சம்பாதிக்கணும், 4 பேருக்கு பேர் எடுக்கணும் அப்படின்னு நான் அது நினைக்கிறேன். ரைட்டுப்பா. உங்களுடைய கனவுகள்லாம் அந்த மனைவி தடையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் இருக்கு. நீங்க பாட்டுக்கு இங்க சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு அப்பப்ப போய் பார்த்துட்டு வந்துட்டு கூட இருக்கலாம். மனைவி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இடைஞ்சலா அவங்க இருக்கு? வீட்டுல வந்து மொத்தமே அவங்க என்னத்துக்காக எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்ன நோக்கத்துக்காக கல்யாணம் பண்ணி? ஏதாவது நினைச்சு எதிர்பார்த்து கல்யாணம் நான் பண்ணிக்கிட்டீங்களா? எதுவுமே நினைச்சது இல்ல. அவங்க வீட்டுல வந்து எனக்குன்னு ஒரு துணியோ எதுவுமே எடுத்து கொடுக்கல, எதுவும் கிடையாது. கல்யாணத்துக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு வேட்டி எடுத்து கொடுத்தாங்க, அதோட சரி. நான் நகர்த்துக்கு எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு நான் அந்த உசுறு தான் எனக்கு தேவை. உசுறு போகும்னு சொல்லிச்சு, அந்த உசுருக்காக தான் என் தலை போனா போது. ஓ, இறந்து போயிருவேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக உங்க அத்தையும் அந்த பொண்ணும் அதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு சொல்றீங்க? ஆமா, அதுக்காக இது பண்ணேன். ஆனா இவ சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப ஒய்ஃப் வேண்டாங்கிறீங்களா? ஆமா மேடம். ஆனா பலமுறை அவ போன் அவங்க எந்த தப்புமே பண்ணல போல இருக்கே. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு தப்புமே அந்த பொண்ணு மேல இல்ல போல இருக்கு. பிடிக்கலங்கறத தவிர கிட்டத்தட்ட 10 மாப்பிள்ள வந்திருக்காங்க, யாருமே அவளை கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்? கால் குறையா இருக்குது போல மேடம். ஓ, கால் வச்சேன். அப்படியா? 10 மாப்பிள்ள வந்திருக்காங்க, யாருமே கல்யாணம் ஓ, பண்ணிக்கல. கேட்டாக்க ஏதோ ஒரு நீங்க தோசை அத இருக்கான், சொல்லலையே. ஏதோ தோசை இருக்கான் அப்படிலாம் சொன்னாங்க. நான் வந்து தோசை சின்ன ஒரு உடல் குறைபாடும் ஒரு எனக்கு உடல் ஜாதகத்துல குறைபாடு தோஷம் கால் இருக்குதா? வச்சேன் மேடம். அதனால அவன் வெளியில எங்கன்னா ரீசெண்டா போறதுக்கு இல்ல மேடம். அதனால வேண்டாங்கிறான். அது இல்ல, எனக்கு அது பொண்டாட்டி வேண்டாம். ஊனம் இல்ல. எனக்கு உடல்ல ஒரு கால் இல்லாத பெண்ணா இருந்தாலும் அவ மனசு நல்ல மனசா இருந்தா நான் தூக்கி வச்சு நான் காலத்துக்கு நான் அவளை கஞ்சி உங்களுக்கு ஊத்துவேன். துரோகம் அவளுக்கு பண்ணிடுச்சா? என்ன துணி வேணா நான் போட்டு சரிப்பா, விடுவேன். உங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சா? வேற ஒருத்தரோட அவளுக்கு பழகுதா? துரோகம் எதுவுமே கிடையாது. இல்ல வேற ஏதாவது தவறு பண்ணிடுச்சா? இல்ல அவளுக்கு உங்க அம்மா அவங்க விட்டுட்டு போன மாதிரி வேற யாரு கூடயாவது போயிடுச்சா? எதுவுமே இல்ல. நான் வந்து அவங்க வீட்டுல எதுவுமே தொட்டு வச்சுக்க மாட்டேன். ஆ மேடம். அந்த பொண்ணை கூப்பிடுங்க, பேசுவோம். அவர்கிட்ட பேசியாச்சு, குமார் கிட்ட. அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசி பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு பாப்பாங்கம்மா. உங்க பேர் என்ன? விஜயலட்சுமி மேடம். விஜயலட்சுமி. எந்த ஊர்ல இருக்கீங்க இப்போ? ராஜபாளையத்துல இருக்கும் மேடம். யார் கூட இருக்கிறீங்கம்மா? அப்பா கூட இருக்கு மேடம். அப்படி என்ன படிச்சிருக்கீங்க விஜயலட்சுமி? நான் காலேஜ் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்களா? அரியர் இருக்கு மேடம். எப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப முடிச்சு? அது 5 வருஷம் இருக்கு மேடம். என்ன வயசாகுது விஜயலட்சுமி? எனக்கு 34 ஆகுது மேடம். உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன வயசாகுது? 25 மேடம். ஏம்மா அப்படி எப்படி பண்ணிக்கிட்டீங்க? எப்படி அவர் பண்ணிக்கிட்டாரு இல்ல நீங்க பண்ணிக்கிட்டீங்க? பிடிச்சதா அவரை? பிடிச்சிச்சு மேடம். லவ் பண்ணீங்களா? இல்ல மேடம், லவ் பண்ணல. ஆனா வீட்டுல என் கூட கொஞ்ச நாள் இருந்தாங்க மேடம் மதுரையில. நான் பிடிச்சிச்சு மேடம். இப்ப மதுரையில எங்க இருந்தாங்க? எங்களோட இருந்தாங்க. உங்க கூட அம்மா அப்பா இல்லாதனால உங்களோட வந்து கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. சின்ன பையன் தோணலையா? 9 வயசு நம்மளோட கம்மியான பையனோட எப்படி வந்து ஒரு கணவராவோ இல்ல காதலிக்கவோ முடியும்னு எனக்கு தெரியல. எப்படி முடிஞ்சது விஜயலட்சுமி உங்களுக்கு? அந்த மாதிரி பழகுனாரா உங்ககிட்ட? அந்த மாதிரி லவ் பண்றேன் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாப்லையா அந்த பையன்? இல்ல, பிடிச்ச மாதிரி நடந்துட்டாங்க மேடம். பிடிச்ச மாதிரி நிறைய பேர் நடப்பாங்கம்மா. தம்பி மாதிரி நடக்கலாம், அண்ணன் மாதிரி நடக்கலாம், ஃப்ரெண்டா நடக்கலாம், ஒரு அப்பாவை ஒரு தகப்பனா பிரியம் காட்டலாம். அதுக்காக எப்படி நம்மளோட 9 வயசு 9 வருஷம் அந்த பையனே தப்பா சொல்லியிருந்தா கூட வேண்டாம்ப்பா இது சரி வராதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லம்மா. இன்னைக்கு லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு.
படிச்ச பொண்ணு இல்லை, அந்த பையன் படிக்காதவர், அம்மா அப்பா இல்லை, வளர்ப்பு இல்லை, அது பாட்டுக்கு எங்கேயோ அப்படியே அனாதையா அப்படியே நாடோடியா தெரிஞ்சுட்டு அப்படி வந்த பையன் இல்லையா? அப்படிப்பட்ட பையனுக்கு அவரே வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட இல்லப்பா இது சரிப்படாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லம்மா. இன்னைக்கு பாவமா இருக்கு எனக்கு உங்களை பார்த்தா. வேண்டாங்கிறாருல உங்க கணவர் இப்போ. ஆமா. உங்களுக்கு என்ன தோணுது மனசுல? எனக்கு அவரோட வாழணும்னு ஆசை மேடம். வீட்டுல எல்லாம் என்ன சொல்றாங்க? வீட்டில் அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க சேர்ந்து வாழதான் சொல்றாங்க மேடம் எல்லாரும். ஏம்மா குழந்தை ஏம்மா இல்லை? என்ன காரணம்? ஏதாவது பிசிக்கலா காரணமா இல்ல மனசு ரீதியா ஏதாவது காரணம்? நான் கொஞ்ச நாள் வேலை இல்லாம இருந்துச்சு மேடம், எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும். சரிம்மா. அப்ப நான் சொன்னேன் கொஞ்சம் 1 வருஷம் ஆகட்டும்னு சொன்னேன் மேடம். கரெக்ட். அது வந்து அது நல்ல புத்திசாலித்தனமான அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க, நீ மட்டும் 1 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொன்னேன்ல, அப்ப நான் உனக்கு இது பண்றேன்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க மேடம். அதனால நானும் உனக்கு குழந்தை கொடுக்க மாட்டேன்ட்டாரா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது அந்த மாதிரி வச்சுக்கல மேடம் என்கிட்ட. ஏமாத்தி இருக்காங்க மேடம். வந்து குழந்தை இருக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி அந்த மாதிரி செஞ்சாங்க மேடம். நானே எனக்கு உண்மையே தெரியல மேடம், இவ்வளவு தூரம் விவரமா இருக்கேன். ஆனா அந்த மாதிரி விவரத்தை எனக்கு சொல்லல மேடம் யாரும். இப்பதான் எல்லாம் சொல்றாங்க மேடம், எங்க ஃப்ரெண்டு கேட்டோன்னு. என்ன பண்றது? வேண்டாங்கிறாரு, ஒரே முடிவா வேண்டாங்கிறாரு. மெட்ராஸ்க்கு வந்ததுல இருந்து அவங்க பேச்சு கேக்குங்க மேடம். அவங்க அம்மா பேச்சு, அவங்க அம்மா திருச்சூர் இப்ப கூட்டிட்டு அவங்க அம்மா பேச்சு நல்லா கேக்குறாங்க மேடம். அவங்க எதுக்குமா? அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறாங்கம்மா. எங்களுக்கு அவன் வாழ்ந்த கல்யாணம் பண்ணதே அவர் தெரியாதுங்கிறாரு. ஆமா மேடம், தெரியாது மேடம். என்ன தெரியாது. 1 வருஷம் என் கூட வாழ்ந்தாங்களா மேடம், வாழ்ந்துட்டு 1 வருஷம் ஓடி போயிட்டாங்க மேடம். நான் போய் அவங்க வீட்டுல போய் கூப்பிட்டா அவங்க அப்படி வைறாங்க மேடம். என்ன சொன்னாங்கம்மா? வந்து வெட்டுறாங்க மேடம். எனக்கு என் புருஷனை பார்க்க கூடாதா? நீங்க கண்டிப்பா பாக்கணும். என் புருஷன் கூட சொன்னாங்களா? உள்ள வராதேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் என் அத்தை நான் வந்து பேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் மேடம். அதுக்கு அவங்க சொல்றாங்க நீ எந்த போடா போ அந்த பையில இருந்து என் சேர்த்து அவங்களும் வைறாங்க மேடம். அப்படியே மூச்சுக்கிடாம வந்துட்டேன் மேடம். நீங்க வந்து கூட இருந்து வாழலாம்னு நினைக்கிறீங்களா அவர்கிட்ட? பட் நல்ல பையன் இல்லையா? வந்து கெட்ட பழக்கம் கிடையாது. அன்பா இருப்பாரா? அதெல்லாம் நல்லா வச்சுக்குவாங்க மேடம். அதெல்லாம் நல்லா இருந்தாரா? இருப்பாங்க மேடம். அதெல்லாம் இப்ப என்ன காரணத்தினால உங்களுக்குள்ள அந்த பிரிவு வந்தது? தெரியல மேடம், திடீர்னு தான் மேடம். அவங்க தான் மேடம் 2009ல போயிட்டாங்க பிரிஞ்சு. நானு வேலைக்கு போகும்போது அவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப நான் போன் பட்டு அவங்கள அப்புறம் போன் பட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி என்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் மெனக்கிட்டு போனேன் மேடம். 2010ல போய் கொஞ்சம் லைட்டா புண்ணு இருந்துச்சு. சரி இது பண்ணி எங்க போயுமா? திருச்சூர்ல அவங்க அம்மா வீட்டுல தான். யாருக்கு புண்ணு இருந்தது? எங்க வீட்டுக்காரருக்கு. அவங்க அம்மா பாத்துக்கிட்டாங்களா உங்களையும்? 1 நாள் தான் மேடம் இருந்தேன். போய் ரிட்டர்ன் வந்துருவேன் மேடம். சரி அப்பயும் இது வாங்க 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 உட்காரு. குமாருக்கு அத்தையா பெரியத்தையா? நீங்க நடுவத்தை. நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? கிட்டத்தட்ட 9 வருஷம் வித்தியாசம் இருக்கு 2 பேத்துக்கும். இவ்வளவு வயசு வித்தியாசத்துல ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அதுக்கு ஒரு சின்ன உடல் குறைபாடு இருக்குதுங்கிறதுக்காக என்னை வந்து கம்பல் பண்ணி அந்த பொண்ணும் வந்து நான் இறந்து போயிருவேன் நீ பண்ணிக்கலன்னு சொல்லுச்சு. அதுக்கு ஐயோ எல்லாம் போயிட்டா என்ன பண்றது, நமக்கு முதல்லயே யாரும் இல்லையே நினைச்சு நான் சரின்ட்டேன். இப்ப வந்து எனக்கு வேண்டவே வேண்டான்னு ஒத்த காலம் நிக்கிறாப்ல. உங்களுடைய என்ன பாவமா இருக்கு பொண்ணை பார்த்தா? என் பிள்ளைய வாழ வைங்கம்மா. என் காடெல்லாம் கூட வித்துட்டு வந்துட்டாங்க. பிள்ளைய வாழ நீங்க என்ன ஆகணும்? டாக்டர் தான். அப்படியா? ஒரே பொண்ணா உங்களுக்கு? 3 பேர். 3 பொண்ணா? எஜுகேட்டட். டிகிரி படிக்க வச்சிருக்கீங்களாமே. நீங்க என்ன பண்றீங்க? நான் ரெகுலர் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். சரிங்க. சரி 3 பொண்ணா உங்களுக்கு? சர்வீஸ் எல்லாம் மாறதான். சரி. இதுக்கடையில் இப்ப சமீபத்துல சொத்தெல்லாம் வாங்கி 2 பேரும் இவன் கையெழுத்து போட்டிருக்கான். அவளும் போயிருக்காப்ல. பணத்தை எல்லாம் சேல்ஸ் பண்ணி பணத்தை வாங்கி வச்சிருந்து வயிறு கொடுத்துருவால அப்படி நம்ம கொடுத்துருக்கலாம். கையெழுத்து போட்டு அவனுக்கு ஒரு 10,000 மட்டும் கொடுத்துட்டு பாய்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரே பிடிவாதமா அந்த பையன் வேண்டாங்கிறாப்லைங்க. நல்லா வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களாமா? இல்ல அது வந்து அதை சொல்ல கேளுங்க. நான் கொஞ்சம் சொல்றேன். நான் வந்து டைம் டியூட்டிஸ் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வெளியே இருப்பேன், 8 மணி நேரம் வீட்டுல இருப்பேன். எனக்கு அல்லாமலே சில காரியங்கள் நடந்திருக்கு. அப்ப எதனால நடந்துச்சு? அப்ப அந்த விருப்பம் இருக்க போய் தான் நடந்திருக்கு மேடம். விருப்பம் இல்லைன்ட்டாப்லையே. விருப்பம் இல்ல அப்போது. அவங்க பெரியம்மா அவங்க இன்னொரு அத்தையும் வந்து இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வெளியே இருக்கலாம், வில்லிங்னஸ் இல்லாம இருக்கலாம். இல்ல அப்ப கூட நான் பிரியமா இருந்தேன். நான் தனியா வளர்ந்தவன், எல்லாத்துக்கிட்டையும் நான் பிரியமா தான் இருப்பேன். அப்படித்தான் அதுகிட்டயும் பிரியமா இருந்தேன். சாதாரண எல்லாரும் பேசுற வார்த்தை. கல்யாணத்தப்பவே நீங்க வேண்டான்னு இருந்திருக்கணும். நம்பிட்டேன் மேடம். பணத்தை அப்படியே அப்போ வேண்டாம். அப்ப
பெரியவங்க சொல்லியிருந்தா கூட வேண்டான்னு உறுதியா நின்றுக்கணும். ரெண்டாவது இப்படிப்பா இப்ப எதுக்கு படிக்கிறது? உங்க ஒய்ஃப் கண்டிப்பா வேணுங்குதுவீங்க. என்ன காரணம் அந்த பொண்ணை பிடிக்கலங்கிறதுக்கு? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. வயசை மட்டும் சொல்றீங்க, தெரிஞ்சுதானப்பா பண்ணிக்கிட்டீங்க. நான் இன்னைக்கு தெரிஞ்சு இருந்துட்டு ஒரு சொந்த அத்தை பொண்ணு அந்த என்னமோ 2 ஏக்கரா 3 ஏக்கரா வித்தீங்களாமே, இது என்ன 3 ஏக்கரா 70 சென்ட் எப்படி வித்தீங்க? யாருமே அவங்களோட சைன் எதுவுமே இல்லாம. இந்த இருக்கு சைன் போட்டு இந்த இருக்கு அதெல்லாம் சைன். அதுக்கு என்ன கொடுத்தீங்க கையில? 10,000 கொடுத்தாங்க மேடம். இவ கூட வந்தா அவங்க எல்லாம் சொன்னாங்க இவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க மாலான. அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? எவ்வளவு வாங்குனீங்க? அது கரெக்டா பதில். நான் கொண்டு போனது 40,000 தான். மிச்சமா என்னாச்சு? மிச்சத்தை அவட்ட 10,000 கையில கொடுத்தேன். அவ சொன்னா சரி போயிட்டு 50,000 வித்தீங்களா 3 ஏக்கராவையும்? ஆமா, ஏன்னா அவங்க புரோக்கர் இல்லாம அவங்க எடுத்துட்டாங்க. புரோக்கர் கமிஷன் போகாதான் வச்சு வந்தது. அப்ப யார்ட்டையும் ஏமாந்துருக்கீங்க. எல்லாரும் சைன் போடாம ஒருத்தர் வாங்குறாங்கனாலே அங்க வில்லங்கம் இருக்குன்னு அர்த்தம். இத்தனைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்க சொந்தக்காரங்க தான், அவளுக்கு தெரியும். நம்ம ஹஸ்பண்ட் ஆச்சே நம்பினதுக்கு மேடம் அந்த பொண்ணு தப்பு. சரி, அந்த 40,000 தான் என்ன பண்ணீங்க? நான் அப்படி வீடு வாடகை கிடைத்ததுலே போயிடுச்சு. மாசம் 8,000 ரூபாய் வாடகை. கல்யாணத்துக்கு முன்ன இருந்து இப்போ வரைக்கும் எதை சொன்னா அதுதான் மேடம் எனக்கு. நான் பிடிக்காம தான் கெட்டிக்கிட்டது. அது அவங்க சொன்ன ஒரு வற்புறுத்தல். பிடிக்காம கட்டிக்கிட்டவரு எதுக்காக அந்த சொத்தை வித்தீங்க? உங்க அப்பா கூட பிறந்தவங்க யாருக்குமே சொல்லாம நீங்க சட்டப்படி அவங்க எல்லாம் கேஸ் போட்டா நீங்க உள்ள இருக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும். ஃப்ராட் பண்ணிட்டீங்க இல்லையா? நீங்க ஃப்ராட்ல பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு யாருமே இன்ஃபார்ம் பண்ணாம பண்ணது, நீங்க பண்ணது ஃப்ராட். அவங்க சொந்தக்காரங்க தோணா இருக்காங்க. யாருப்பா அந்த பொண்ணை எல்லாம் எடுக்க முடியாதுப்பா, அது பாவம் அந்த பொண்ணு. நீங்க இப்ப நிறைய தப்பு பேசுறீங்க தம்பி, நிறைய போய் இருக்கு. நானும் பாக்குறேன், அப்ப பிடிச்சு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் இது நாள் வரைக்கும் நான் இருந்த இடங்களுக்கு இங்க இருக்கு. நான் பொய் புரட்டு நான் திருட்டு எந்த வேலையும் பண்ண கிடையாது. அதாவது இப்ப இந்த நிலம் விக்கிறது வித்ததுங்கிறது உங்களோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் இங்க பேசுறமோ தவிர அந்த நிலம் வித்ததோ காசு போனதோ இப்ப அங்க மேட்ரு கிடையாது. எல்லாத்துக்கும் முன்னாடியும் சொந்த பந்தங்கள் சூழ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணை நீங்க அப்படியே கை விட்டுட்டு, சொந்த பந்தங்க அவங்க அப்பா இருக்கிறாரு பாத்துக்கிறாரு, அப்படியே கை விட்டு நீங்க வாட்டுக்கு மெட்ராஸ்ல சினிமாவில் நடிக்க போற. ஏன் அந்த பொண்ணோட சொல்லிட்டு போயிருக்கிறது நான் இருக்கிறம்மா வந்துடுறம்மாங்கிறது? இல்ல நீங்க 8,000 ரூபாய் வாடகைக்கு பாத்துருக்கீங்களே, அந்த பொண்ணை கொண்டே வச்சிருக்க, அதுக்கு ஒரு சின்ன இடம் இல்லையா? சொல்லிட்டு தானே வந்தேன், கேளுங்க. என்னது இனிமே கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? அவ சொன்னா அக்கா பொண்ணுக்கு சடங்கு. அந்த பொண்ணு மேல என்ன தவறு இருக்கு? அந்த பொண்ணு தவறான பொண்ணா? உங்களை சரியா கவனிக்கலையா? உங்களுக்கு சாப்பாடு போடலையா? உங்களை எதிர்த்து பேசுச்சா? உங்களை மரியாதை இல்லாம நடத்துச்சா? இல்ல வேற யாரு கூடயாவது பழகிட்டு இருக்குதா? இல்ல வேற என்ன தவறு பண்ணுது அந்த வேற யாரு கூட பொண்ணு? போறது கிடையாது. நான் மில்லுக்கு வேலைக்கு போக நடந்துதான் போய் வருவேன். சரி, ஒரு இடத்துலயும் நீங்க ஒரு இடத்துலயும் நிலையா, அதாவது ஒரு நிலையான குணம் இல்ல. 8,000 ரூபாய்க்கு எந்த இடத்துல சாலி கிராமத்துல நீங்க வீடு எடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் அந்த பொண்ணுக்கு நீங்க உங்க பாத்துக்கிற அம்மாவுக்கே 50-100 கூட குடுக்கறது இல்ல? எப்பாதான் இங்க விருந்து நான் வேலை பாக்குறேன், ஒரு வீடை பாருங்க அப்படின்னு சொன்னேன் மேடம். அதுக்கும் அவங்க ஒத்து வர மாட்டேன்டாங்க மேடம். நான் சொல்லிட்டு தான் வந்தேன், எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். இவ சொன்னா என் அக்கா பொண்ணுடைய சடங்கு முடியிட்டு 2 பேரும் நம்மளே பிரிஞ்சுக்கோன்னு சொன்னான். அதுக்கப்புறம் எந்த ஒரு மூமெண்ட் இல்ல. சொல்லல மேடம். இல்ல மேடம், சத்தியமா சொல்றேன். நான் பொய் சொல்ல தேவையில்லை மேடம். பொய் சொல்றாங்க மேடம். பொய் நிறைய இருக்கு மேடம். அக்கா செவக்கணின்னு ஒருத்தர் தான், அவங்க செத்துட்டாங்க. இருந்தா அவங்க தெரியும் அந்த உண்மை என்னன்னு. அவங்க லாஸ்ட் அழுதுட்டு போனாங்க. அப்படி சொன்ன பொண்ணு ஏன் இப்ப இப்படி சொல்லுது? ஏமா சொன்னீங்களா உண்மையில அவர் பிரிஞ்சா பரவாயில்லைன்னு தோணுது அவங்களுக்கு? ஆண்டவன் கதையை சொன்னா அவன் சொல்றதெல்லாம் பொய். ஆனா போயிட்டாங்க மேடம், ஒண்ணுமே சொல்லல மேடம். நான் அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா இதுக்கப்புறமும் இந்த புருஷன் வேணுமாமா உங்களுக்கு? தனிமையா இருந்தா 4 பேரும் மறைக்கணும் இல்லம்மா. அது எப்படி மேடம் விடுவாங்க? எனக்கு கல்யாணம் பண்ணி கை தொட்டு தாலி கட்டியாச்சு. யாராக என்னுடைய டாக்டர் அல்லது அடுத்தவங்கள யாரோ பெண் பாவம் பொல்லாமன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்லணும். அதுக்கு மேல அவருடைய விருப்பம். விட்டுட்டு போனா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? இல்ல அவருடைய விருப்பம். அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, பொறுப்பில்லாத்தனமா நீங்க இருக்கீங்கன்னு தோணும். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க வளர்ந்த வாழ்க்கை முறையில உங்களுக்கு ஒரு இடத்துல உங்களால சீட்டாக முடியல. அதே ஒண்ணு சொல்ல வைக்கிறேன். இவங்க சின்ன அவளை ஊர்வ தெரிஞ்ச இடத்துல இவங்க ரொம்ப அன்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து படிக்க போட்டு பள்ளியில தம்பி மகன் சொல்லி ரொம்ப ஆதரவு அரவணைச்சு கடைசியில விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க கொடுமை பண்ணீங்கன்னு சொல்றாரு அவரு. டீ கடையில கோழி கடையில வேலை பார்க்க வச்சீங்கன்னு சொல்றாரு. சும்மா இருந்து யாருமா இளவட்டத்தை கஞ்சி ஊத்துவோம். அதெல்லாம் மகன் கடை வச்சிருக்கேன் இருக்க கூடாது அம்மா, இது யாரும் சொல்ல மாட்டாங்களா? அப்படி நான் கொடுமைப்படுத்த எனக்கு அப்படிதான் இல்லைன்னா அவனுக்கு தாமா அந்த தண்டனை எல்லாம்.
இவங்க ஒரு உடும்புக்கிட்ட இருக்காம்மா, உடும்புக்கிட்ட அதை விட மாட்டாங்க அந்த குடும்பம். இவங்க அம்மா இருக்கா, அவளை கூட்டியாந்து வைக்க சொல்லுங்களேன். இவ பெத்தம்மா அலைதா, அவளை கூட்டியாந்து வைக்க சொல்லுங்களேன். இல்லையே அது வரமாட்டேன்ட்டாங்களாமே அந்த அம்மா, யாரு பெத்தம்மா. அவ அப்ப இந்த சொல்லுங்க. அளவுக்கு பாசம் இருக்கு மேடம். பெத்த அம்மா இல்லைன்னா அவ இந்த அளவுக்கு பாசம் இருக்கு சொல்லுங்க. அப்ப இல்ல பெத்தம்மா போய் பார்த்தேன் ஆனா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மாட்டாங்க. நீங்க தான் வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த பையனை வாழ விடாம பண்றீங்கன்னு சொல்றாங்க. உன் மவன் அவன் மரமான நான் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கணும். ஆமா பப்பாவா? நீ அடம் அவன் என்ன கொடுக்க. பப்பாவா? பாப்பா நீ எல்லாரும் கெடுத்துட்ட, நாங்க அவனை கெடுக்கமா? ஒழுங்கா பேசிக்கோ. எனக்கு நீ மரியாதையோட பேசு, நீ மரியாதையோட பேசு. இவட்ட போன் விடு. பண்ணு, என்ன ஏம்மா, நீ என் வீட்டுக்கு வந்துடு. அவன் வந்து என் பிள்ளைக்கு புருஷனா? அவன் என்ன புருஷன் சொன்னாரு. ஏன் புருஷன் நீ உன் அண்ணன் வீட பாவியா? உன் அண்ணன் வீட நீ பாவியா? புருஷன்னு சொன்னாரு. உன் அண்ணன் வீட பாவியா? ஒழுங்கா பேசிக்கோ. ஏய் ராஜு, உனக்கு அண்ணன் வீட பேசிக்கோ. நீ அறிவாட உணராத. நீ என்ன வாழ்க்கை உட்காருங்க. என்ன குடும்பம் வாழ்க்கை? இங்க உட்காரு பேசாம. என்ன சொல்றேன்? பேசக்கூடாது. குமார், அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் நீங்க? நாங்க இதை வந்து அப்பக்கப்ப வரும்போது கையில இருக்கிறத கொடுப்பேன். 5 10 இருந்தா கையில கொடுப்பேன், அவ்வளவுதான். அந்த பணம் வாங்கிட்டு வந்தீங்களே 40 பூமி வித்து அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? அது இந்த வீட்டுல ஒரு பட்டு கூட நான் செலவழிக்கல. இந்த வீட்டுக்கு ஒரு பட்டு கூட செலவழிக்கல. தெரியவே தெரியாது. சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறோம், சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறோம். எங்க வீட்டுக்காரலாம் கத்துறாங்க மேடம். அதுமா, தெரியுமா? எல்லாரும் கத்துறாங்க. அதெல்லாம் இதெல்லாம் ஆதரிச்சு நீங்க எதுக்கு அடின்னு. இவன் இந்நேரம் எங்கெங்க பேருப்பான்? நான் வைக்கலாமா? எனக்கு நான் கெட்ட பேர். சரி சரிம்மா, அந்த பொண்ணோட போய் அவர் வாழ்றதுல உங்களுக்கு எந்த அப்செக்ஷன் எங்களுக்கு இல்லையா? தெரியாது. அவன் கூட்டி போய் அவன் வாழதான் வாழாம இருக்கான். எனக்கு அதை பத்தி அவசியம் இல்லை. இவ எங்களை இல்ல இல்ல நல்லா இருக்கட்டும், அந்த பையன் மேல ஒரு அவன் அன்பு எப்படா போடுறது? தேவையே இல்லை. என்ன மூட்டாட புடி. அம்மா பேசாம இருங்க, அம்மா பேசாம தலையை இருங்க. கொடுத்தா உன் தலையை அறுத்துருவேன். நீ என் பிள்ளைய அறுப்ப நீ. என் பிள்ளைய அறுப்ப நீ. உன்னால முடிஞ்ச நீ நீ பேசாம இருக்கணும்ல. வேலை போயிட்டு போகாத. ஒரு பையன் பத்தி பேசுவீங்க. இங்க பாரு, பேசாம இருக்கணும்னு சொல்றாங்கல்ல. ஏய், அவங்க பேசுறது கேட்கட்டும். இப்ப நான் ஏன் வேதனைக்கு உட்கார்ந்து இருக்கேன்? உங்களுக்கு வந்து ஆளாக முடியாது. எங்களுக்கு தலை விதியா? தலையில போங்க. ஒரே நிமிஷங்க, நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே நாங்க கேட்டுக்கிறோம். உண்மையிலேயே அந்த பையன் மேல பிரியமா தானே இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டீங்க? அது எப்படி கேட்க பாருங்க. அத விடுங்க, அவங்க நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. பிரியமா தானே பாத்துக்கிட்டீங்க? பாத்தங்க, அவன் பைசா நாங்க அனுப்பிச்சோம்னா எங்களுக்கு இன்னும் அதெல்லாம் எதுவுமே விடுங்க, அத நான் தெரியாது. கேட்கல. நான் அவன் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இவ்வளவு காலம் இந்த பையனை ஆதரிச்சது அன்புலையா இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு ஆதரிச்சீங்க? அன்புலதான் நாங்க வச்சிருந்தோம். இல்ல என்னவோ வந்துட்டானேன்னு வேண்டாம் விருப்பாவா? இல்ல எப்படியோ போகட்டும், சரி நம்ம கிட்ட இருந்தா இருக்கட்டும் நினைச்சீங்களா? இல்ல உண்மையா அன்புல இருந்தீங்க? அன்புலதான் கேட்டதுக்கு வச்சிருந்தோம். மட்டும் பதில் சொல்லுங்க. அன்புலதான் வச்சிருந்தோம் மேடம். கேட்டதுக்கு மட்டும் தான் பதில். அன்பா தானே வச்சிருந்தீங்க? ஆமா. இப்போ அந்த பையன் ஒரு தவறு பண்ண ஒரு பிடிக்கல வந்துட்டாரு, சரி ஆதரிச்சீங்க. அந்த பொண்ணு கேக்குறது நியாயம் படுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப நான் அவன் பொண்டாட்ட போத்தான் நாங்க சொல்றோம். நாங்க வேண்டாம்னு சொல்லல. அதுல அவன் உங்களுக்கு பேசுறதெல்லாம் இப்போ அவன் நான் சண்டை கேட்டப்போ சண்டைக்கு வரான். சந்தோஷமா போய் அவ ஒய்ஃபோட இருக்கட்டும்னு சொல்லாம அவன் எப்படியோ போறான் எங்களுக்கு கவலை இல்லைன்னு ஒரு அவன் வார்த்தை என்னக்கா, எங்களை கேட்க எங்களை இழுக்க கூடாது அவ. பேசினா அதுக்கா என்ன அதான் ஐயோ, எங்களெல்லாம் தப்பா எடுப்பாங்க மேடம் இப்போ. ஒவ்வொரு வார்த்தைக்கு இப்படியே மனுஷன் அவ உள்ளுக்குள்ள குடும்பத்துல நினைச்சு இருக்க கூடாது. இருந்தோம்னா, அவ என்ன குடும்பம்? அவங்கள பத்தி பேசும்போது இதுக்கு போன் போட்டு பேசும். இது பேசும், பேசிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கும். விசாரிச்சுட்டு என்னம்மா அப்படியே பேசுவாங்கல்ல, எப்படி இருக்க அப்படின்னு பேசி முடிச்சுட்டோன்னா நல்லா தானே போன் பேசிட்டு இருக்குது. அப்புறம் நாங்க இதுக்கு இவ்வளவு கெடுக்க போற முடியும் கூட அத்தை, அனுப்பாம. நீங்க நல்லா இருங்கன்னு கூட சொல்லிருக்கா. ஏன் நீ வந்து உன் புருஷன்ட்ட பாத்துட்டு போ. அவன் இங்க என் வீட்டுல இல்ல. நீ வந்து கூட நீ பாரு, அவங்க கிடையாது. எங்கம்மா போன் வட பையன். அப்படியாம்மா? அப்ப நான் எத்தனை முறை அவளுக்கு போன் போட்டு சொல்லிருக்கேன். போன் பண்ணாங்க மேடம். பாரு. ஆனா வச்சுக்கிட்டு அங்க இல்லன்றாங்க மேடம். யாரு? ஆமா, நீ காமராஜ் வச்சுக்கிட்டே வந்து வச்சதே இல்லைன்னு உங்க யூகம், அது நீங்க பாக்கல. யூகத்துக்குள்ள இடம் கொடுக்காது. மேடம் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. கலை அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டு கிட்ட நான் அங்கதான் இருந்தேன். இவங்களே சொல்றாங்க வாயாலே. அவன் ஒரு போய் எதை நினைச்சு அவன் போய் சொல்லுவான். அதை எங்களை வச்சு சும்மா நாட்டுக்கு இதை எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தேன் மேடம். அப்ப நான் சும்மா இதை பயன்படுத்த சொல்லுவா மேடம். இதுக்கெல்லாம் ஹீரோ கம்முன்னு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. நீங்க நடுவுல எல்லாம் நாங்க இங்க பேசாம இருந்துட்டு இருங்க. நீங்க ஏன் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னப்பா என்ன அப்படிலாம் ஈஸியா ஒரு சொந்த அத்தை பொண்ணு எனக்கு சொந்தமே வேணும் மேடம். அப்புறம் ஏன் போய் அவங்க வீட்டுல இருந்தீங்க? அப்புறம் ஏன் அவங்க வீட்டுல அந்த பெரியம்மா தேடி ஏன் போனீங்க? 17 வருஷமா இருந்தேன். இவங்க வந்து சொன்னது இவங்க மகன் தான் சொன்னது. தேடி போனது யாரு? நீங்க தானே. நான் தேடி போனேன். அத்தைய தேடி போனது யாரு? அப்ப சொந்தத்தை பழி வாங்கணும். இந்த எனக்கு சின்ன அத்தையை வயசு தேடி போலியே. ம். அவங்களாம் தேடி வந்து இழுத்துட்டு போனாங்க. தேடி எப்படி விட்டானுங்க? தட்டப்பாறை வச்சிருக்கேன், நான் இங்கே கஷ்டப்படுறேன், நான் அப்படி வேலை செய்வாங்க, இப்படி என்னை வந்து கூட்டிட்டு போங்கன்னு காகிதமெல்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு நான் எடுத்துட்டு வரேன். நான் எனக்கு சுயமா லெட்டர் எழுத தெரியாது. எனக்கு இவன் எழுதண்டா இருக்கு. எனக்கு சுயமா லெட்டர் எழுத இப்ப தெரியாது. என்ன தட்டப்பாறையில சொல்றீங்க? இப்ப காப்பா. என்ன சொல்றீங்க? தட்டப்பாறை. தேவையில்லாம அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்கு கெட்ட பேரு, அவமானம், அந்த பொண்ணுக்கு மன வருத்தம், அந்த அம்மாக்கு பேச்சு, என்னத்துக்கு? நீங்க கரெக்டா சொல்லுங்க, என்ன வேணும் நான் வேணும் கஷ்டம், உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்? அவங்க வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க, அவங்க ஒய்ஃபோட அவர் வாழ்ந்தா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க அவங்க. ஆமா, இல்லையா? எங்களுக்கு ஒரு நீங்க பிரச்சனை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிடையாது. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அவங்க சம்மந்தம் இருந்தாலும் நம்ம அதை வந்து வெளியில் கொண்டு வர்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீங்க உங்க கிட்டயே சரியில்லை, ஏதோ சம்திங் கண்ணே போய் சொல்லுதேப்பா.
அந்த பொண்ணோட வாழ விருப்பமா இல்லையா? அப்பல இருந்து இதான் சொல்றேன் நான். எனக்கு பிடிக்கல சொன்னேன். நான் சொல்றேன் எனக்கு இது எனக்கு வந்து நான் சொல்றேன் இப்ப அவங்க சொல்றாங்களே இந்த சொந்த வீட்டுல நான் இது சொல்றேன் இதோட சரி மேடம். நீ எந்த சொந்த வீட்டுல ஒரு வீட்டுக்கு நான் தலைவர் தைக்க மாட்டேன். அது மேட்டர் கிடையாது. நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணீங்க இந்த பொண்ணை என்ன பண்ணுவீங்க, அந்த பொண்ணை என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க. நான் அவட்ட சொல்லிடுறேன். விருப்பமோ விருப்பம் இல்லையோ உங்க மனைவி அதை என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க. அப்படி சட்டுன்னு வெளியில போக முடியுமா? இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம், டக்குன்னு வந்து சரி அந்த ஒரு அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்குவான், டக்குன்னு ஒரு 3 வருஷம் கழிச்சு பழகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு விட்டுட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பதான் அவ வந்து ஹைட் கம்மி, நட்டை குட்டை, அது சரியில்லை இது சரியில்லை, எனக்கு பர்சனாலிட்டி இல்ல. இத தாய் தாப்பன் இருந்திருந்தா பார்த்து பண்ணிருப்பாங்கல்ல. தான் பையனுக்கு எப்படித்தான் பொண்ணு பார்க்கணும். தாய் தாப்பன் வந்து இல்லாமயே நீங்க ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க. நீங்க ஒண்ணும் விவரம் இல்லாம இல்ல. இத சமயத்துல நானும் ரோடு பிச்சை எடுத்து வளர்ந்தா நான் வந்து எனக்கு எவன் ஊட்டி உதவி வளர்த்தான்? எந்த சொந்தம் வந்து எனக்கு வந்துச்சு? யார் ஊட்டி? உங்க அம்மா அப்பா தான் வளர்த்திருக்கணும். இவங்களுக்கு எல்லாம் வந்து கடமை இல்ல. நீங்க கேக்குறதே தப்பு. இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாமே உங்க மேல ஏதோ ஒரு பரிதாபத்துல அன்புல இருக்காங்க. பண்ண வேண்டிய உங்க தாயும் தகப்பனும். அதை விட்டுட்டு நீங்க வீடெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இவங்களை கெட்டி கொடுத்தது சுயநலத்துக்காக அவங்க என்ன பயன்படுத்திக்கிட்டது. ஏன் நீ சின்ன பிள்ளையா இருந்தியா? இருக்கலாம். நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. இப்ப எனக்கு என்ன தோணுது, நீங்க நல்லா பிளான் பண்ணி இருக்கிற சொத்தையும் வித்து பைசாவையும் கொண்டு போய் வீடு பார்த்து நல்லா செட்டில் பண்ணிக்கிட்டு வேலையும் பார்த்துட்டு இந்த பொண்ணையும் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னு தோணுது. இன்னைக்கு எனக்கு சொல்றேன் மேடம், ஷூட்டிங்ல வேற என்ன, ஷூட்டிங்ல வேற ஏதோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படியா? சோறு போடணும். எதுவுமே கிடையாது. போட்டு கூட சொந்தமான துணி கிடையாது. ஏன் சொந்தமான துணி கிடையாது. சரி, இதாவது புருஷன் கொடுத்த எங்க பழைய துணி வாங்கணும். 25 வயசு ஆம்பளை கைகால் நல்லா தானே இருக்கு. அம்மா அப்பா என்ன திருப்பி திருப்பி பேசிட்டே அவங்க புருஷன் கொடுத்து நீங்க ஏன் வாங்கணும்? ஏன் என்ன சொல்றேன் நானு, எனக்கு வந்து இப்போதைக்கு மைண்ட்ல வந்து எதுவுமே கிடையாது. நான் எங்கிட்ட போய் அப்பனா இவருக்கு முதல்ல டிப்ரெஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா மைண்ட்ல? நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாம நான் அங்க கிட்ட முடி அடிக்கிறேன். இவ்வளவு தூரம் பிடிக்காத பையனை திருப்பி கல்யாணம் பண்ணி திருப்பி அனுப்பிச்சு விட்டு நல்லா வாழ முடியுமா? திருப்பி ஓடி வருமா மாட்டாருன்னு என்னமா இருக்கு? சரி மேடம், நீங்க முடிவு பண்ணு. எனக்கு மனசு வரல. தப்பு அவர் பண்றது கண்டிப்பா விடக்கூடாது. பட் இப்படி இவ்வளவு தூரம் முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து மைண்ட் காம் பண்ணா சரியாயிருமோ? மேடம் ஆனா இது ரொம்ப இது பொய் சொல்லுவாங்க மேடம். ஓப்பனா சொல்றேன் மேடம். ஒரு வருஷம் சந்தோஷமா தானே இருந்தீங்க? ஒரு வருஷம் சந்தோஷமா இருந்தா. இப்போதைக்கு நான் வந்து எந்த பொண்ணையும் நான் வந்து கல்யாணம் பண்ண இல்ல. எனக்கு நான் வந்து வாழ்க்கையில முன்னேறேன். என் வாழ்க்கை வந்து எப்ப வாழ்க்கையில முன்னேறதுக்கு அந்த பொண்ணு தான் உங்களுக்கு தடையா நிக்குதா? அப்போ வந்து என்ன மேடம், நீ யார பார்த்தாலும் எனக்கு இந்த ஞாபகம் தான் மேடம். எத்தனை பேரை நானு வீட்டுக்கு வந்தா கலைன்னு ஒருத்தி நான் என்ன கூப்பிட்டு காதலிக்கிறேன்னு சொன்னா, லாஸ்ட்ல இவ இருக்கான்னு தெரிஞ்சவனே காதலிக்க மாட்டேன்னு போயிட்டா. காதலிப்பா நான் வீட்டுல விடுவேனா? வெட்டி அடிச்சம்மா நானு. இவ பண்ண காரணம் இவ இருக்காதுன்னு இவளுக்காக அவளை அடிச்சு வரட்டினாங்க. திருவண்ணாமலை பொம்பளை 2 பிள்ளைங்க வந்துச்சு. அந்த பிள்ளைங்களை ஓட ஓட தெருவா அடிச்சு பலவர வீதிகள் எல்லாம். மேடம் இன்னொன்னு ஒரு தப்பு சொன்னாங்க மேடம். இவங்க மகதான் சொன்னா, மகாலட்சுமின்ற பொண்ணு. நான் போயிருந்தேன் மேடம். இப்ப ரீசெண்டா எங்க வீட்டுக்காரர் பேசாம இருக்கு. என்ன மேட்டர்? அப்ப அந்த கலையோட எங்க வீட்டுக்காரரு லைட்டா தொடர்பு இருந்த லைட் என்னமோ இது பண்ணாங்கன்னு பார்த்தேன்னு சொன்னா. அப்ப நான் சொன்னேன் ஊருக்கு போகும்போது எப்ப என் வீட்டுக்கார மேல எதுவும் நடந்துடாம பாத்துக்குப்பான்னு சொன்னேன் மேடம். இதை சொன்னதுக்கு என் மேல போய் சொல்லி அந்த பொண்ணு போன் போட்டு எனக்கு செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். இருக்காளா வீட்டுல? இருக்காளா? நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா சரி. கலை யாரு? கலை யாரு? நான் வந்து கலைன்னு ஒரு புள்ள வந்துச்சு. உங்களுக்கு வந்து இப்ப இந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு தேவைப்படுது. வேற ஒரு பொண்ணு இல்ல, எனக்கு வாழ்க்கை தேவை. வாழ்க்கை 25 வயசு ஆம்பளை போதும். இது மேல பேசக்கூடாது. என்ன 25 இயர்ஸ் ஆகுது முன்னுக்கு போகணுங்கிற முன்னுக்கு போக மாட்டானா? இந்த பொண்ணோட தான்ப்பா நீங்க வாழணும். நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க, அந்த பொண்ணோட தான் நீங்க வாழணும். வேற இடத்துல நீங்க விட்டுட்டு எல்லாம் போக அது உங்க இஷ்டம். நான் என்ன செய்ய முடியாது? அதுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது? நான் என்ன செய்ய முடியும்? நாங்க உங்களுக்கு முன்னுக்கு போகணுமா? நாங்க ஹெல்ப் பண்றோம். வேற ஏதாவது தொழில் பண்ணணுமா? அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் பாக்கலாம். உங்களுக்கு சினிமாவில் நடிக்கணுமா? அதுக்கு நாங்க என்ன பாக்குறோம்? அதுக்கு ஆர்டிஸ்ட் கண்டிப்பா உங்களை ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்குறோம். உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்குறோம். அதுக்காக இந்த பொண்ணை விட்டுட்டு போறேன்னு சொன்னா அது எப்படி? நானும் இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அதே சான்ஸ் அவங்களும் சொன்னாங்க. போன் பண்ணி முத உங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க அப்பா சொன்னாரு, கோடீஸ்வரன் வீடு தேடி வந்திருக்காரு அப்படின்னு.
இந்த பையன் அவரோட சேர்றதில்ல உங்களுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கே. அவங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க மனசார. நான் இவங்களே வெளியே சொல்றேன். ஓப்பனா உண்மையை சொல்லுங்க. நான் வேணா அவங்களே வெளியே போக சொல்லிடுறேன். உங்க வாழ்க்கைப்பா. இத வந்து ஒரு கடைசி ஏதோ வந்தவங்க இல்ல, இங்க வர்றவங்களுடைய வாழ்க்கையே மறுமலர்ச்சியில இருக்குது. எல்லாத்துக்கும் இங்க வந்தா எல்லாருமே சந்தோஷமா போறாங்க. உங்க வாழ்க்கையை சந்தோஷமா பிறந்ததுல இருந்து கஷ்டத்தையும் துயரத்தையும் ஒரு நாடோடித்தனமான வாழ்க்கையுமே அனுபவிச்சவருக்கு இனிமே இது நீங்க உங்க குணத்தை மாத்திக்காத வரைக்கும் உங்களுக்கு இது கண்டினியூ ஆகும். சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி முன்னேற்றமான வாழ்க்கை, அமைதியான ஒரு 4 பேர் மதிக்கக்கூடிய வாழ்க்கைக்கு போகலாம். அது வேணுமா இல்ல திருப்பி இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு சேர்ந்துதான் இருக்கணும்னு சொன்னனே அவங்க 2 பேர் எழுந்திருச்சு போறாங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? அது வந்து அது அவங்களுக்கு தான் கேட்கணும், எனக்கு தெரியாது மேடம். ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் வந்து அந்த வீட்டு விட்டு போறதுக்கு ரெடி. சப்போர்ட்டா அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்தீங்க. அந்த பொண்ணோட தான் இருக்கணும் நான் சொன்னோன்னே இனிமே நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி எந்திரிச்சு போறாங்களே, ஏன்? நீங்க நார்மலாவே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல கவுன்சிலிங் தேவைப்படுது, அருமையான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அருமையான மாமனாரு, நல்ல அத்தை, போய் பேசாம அவங்களோட நல்ல மனைவி, அந்த பொண்ணுக்கு என்ன குறை, இதை விட எவ்வளவோ மோசமானவங்களை எல்லாம் வச்சு எப்படியோ எவ்வளவு ஃபேமிலிஸ்ல வந்து வயசுக்கு மூத்தவங்களை கல்யாணம் பண்ணிருப்பாங்க தெரியுமா? எத்தனை பொண்ணுக்கு வயசானவங்க ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு வாழ்க்கையில அப்படி ஆயிப்போச்சு. கிடைச்சதை வச்சு அதுல எவ்வளவு நிறைவா வாழ்றதுன்னு பாருங்க. நீங்க அது சரியில்லை சரியில்லை இன்னொன்னு தேடி போனா வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்படி தேடி இருந்தா இந்த 5 வருஷத்துக்கு பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. ஓ தேடி இருக்கலாம், இன்னும் அது வேற. 25 வயசுக்குள்ள முதலே கல்யாணம், இன்னும் தேடி இருக்கலாம். ஆனா இவளை தொட்ட ஒரு காரணத்துக்காக தான் இது நாள் வரைக்கும் நான் யாரையும். இந்த பையன் டயலாக் பேசிட்டு இருக்காருப்பா. என்னுடைய மனசுல அந்த பொண்ணை நீங்க கைவிடுறதுக்கு எந்த விதமான காரணமும் இல்ல. பிகினிங்ல இருந்தது, நான் ஒத்துக்கிறேன், எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கலாம். பட் நடந்துருச்சு. அந்த பொண்ணு பாவம் வாழ்ந்துருச்சு. அது என்ன எங்க போவோம்? அது வந்து முதலே முடியாத பொண்ணு, அதை போய் கைவிட்டு போனா என்ன அர்த்தம்? அப்படின்னா எல்லாரும் ஊர்ல இதை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அவன் எல்லாரும் அங்கங்க இப்படி கொஞ்சம் கருப்பான பொண்ணு, கொஞ்சம் நிறங்க, பலவிதமான குறைபாடுகள், பலவிதமான ஆசாபாசங்கள் இல்லாம இருக்கும் மனைவி கிட்ட. எல்லாரும் அவன் அங்க விட்டுட்டு போயிருவாங்க. அப்புறம் விட முடியாது. நான் வந்து என்ன சொல்றேன் மேடம், இனிமேட்டு எனக்கு சொந்த பந்தம் எதுவுமே வேணாம். அது உங்க விருப்பம்ப்பா. சொந்த பந்தம் ஒண்ணு நீங்க சொல்றதே கிடையாது. சொந்த பந்தம் வேண்டாங்கிறது நீங்க உயிரோட இருப்பீங்களா, நல்லா உயிரோட இருப்பீங்களா, இல்ல நான் தற்கொலை தான் மன்னிக்குவேங்கிறதெல்லாம் உங்களுடைய விருப்பம். அதுக்கெல்லாம் நாங்க வந்து அட்வைஸ் தான் பண்ண முடியும், கைடன்ஸ் தான் கொடுக்க முடியும், சப்போர்ட் தான் பண்ண முடியும். அதுக்கு மேல இப்படித்தான் போறவங்களை என்னமா பண்ண முடியும்? இது மிரட்டல். நீங்க அவங்க எல்லாம் சொல்லி மிரட்டி தான் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது மிரட்டல் எல்லாம் கிடையாது, என்னுடைய இதுவே அதுதான். நான் வந்து இப்ப வாழ முடியாம நான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் மட்டும் மேடம் வேணும்னா நாளைக்கு சொத்தை வித்துட்டதுக்கு பிடிப்பீங்கல்ல. இப்போ ஒரு கேஸ் கொடுத்தீங்கன்னா உள்ள போயிருவாரு அவர் மறுபடியும். ஏசுது கொடுக்க நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். அவங்க சொந்த வந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஒண்ணு சொன்னா போது கொடுப்பாங்க. நானே கொடுத்து நான் போய்க்கிறேன். என் வாழ்க்கை இத்தனை எவ்வளவு அப்படியே எப்படி இருக்குது தெரியுமா? உங்களை வந்து அப்படியே 2 பக்கம் 2 அறை அடையலாம்னு இருக்குது எனக்கு. அப்படியே அந்த பொண்ணை விட்டுட்டு போறேன்னா எப்படிப்பா விட முடியும்? அவ்வளவு நல்ல மாமனாரு, ஒரு நல்ல அத்தைகள், நல்ல மனைவி, படிச்ச நீங்க ஒழுங்கா படிக்க கூட தெரியாதவருக்கு ஒரு டிகிரி படிச்ச பொண்ணு, எப்படி ஒரு அழகா நாளை குழந்தைகள் நல்லா வளரும். ஒரு மாமனார் சப்போர்ட், அவருக்கு 3 பொண்ணு தான், அவர் சம்பாரிச்சுட்டு இருக்கிறாரு, நகை உங்களுக்குரியதெல்லாம் இருக்கு. எனக்கு அதுக்கு நகை. அந்த பொண்ணை நீங்க கைவிடுறதுக்கு நாங்க கண்டிப்பா ஒரு காலும் அனுமதிக்க முடியாது. பாத்துட்டு இருக்க நேயர்களே கொதிச்சு போயிருவாங்க நீங்க பேசுறத கேட்டா. நீங்க பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? முதல்ல லேண்ட் சீட்டிங் வேற இருக்கு, இந்த பொண்ணை வேற சீட் பண்றீங்க, சின்ன வயசுல என்ன பண்ணீங்கன்னு முதலே ட்ராக் ரெக்கார்ட் வேற மோசமா இருக்கு. தம்பி, உங்க வாழ்க்கை வீண் பண்ணிக்காதீங்க. இந்த சூழ்நிலையில ஒழுங்கா புத்திசாலித்தனமா முடிவெடுத்து அழகா நாங்க சான்ஸ் வாங்கி தரோம், வேலை வேணும்னா வாங்கி தரோம், அழகா அந்த அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா அந்த பொண்ணோட குடித்தனம் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன் மேடம், நான் சேர்த்து வச்சா நிச்சயம் செத்து போகும். சேர்த்தான் வைக்க முடியும், அதுக்கு மேல உங்க முடிவு. இதெல்லாம் பயமுறுத்த எங்கிட்ட இதெல்லாம் நடக்காது. ஏவிஎம் போக முடியாது, அப்புறம் குடலுக்கு தான் போகணும். பரவாயில்ல, எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சு இத்தனை வருஷமா இருந்துட்டேன். இந்த கஷ்டமா அனுபவிக்கிறது முட்டாள்தனமா பேசுறாப்லைங்க, முட்டாள்தனமா பேசுறாப்ல. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். தனிமையா இருக்கணும், எங்கேயுமே யார் கூடயுமே எந்த இது இருக்கக்கூடாது. நம்ம பாட்டுல நம்ம எது பிரச்சனை இல்லாம தனியாக நான் போய் டீசென்ட் ஃபேமிலி எதுக்கு நான் போய் எடுக்கிறேன்? ஏன் தலையை விட்டுன்னு எனக்கே தெரியல. சரி, தனியா இருந்துட்டு போறாருமா, நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அப்பாட்டு இருந்து நீ பாட்டுக்கு இரு. டைவர்ஸ் ஈவர்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல என்ன சொல்றீங்க? டைவர்ஸ் ஈவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அவர் இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. பண்ணிக்கிட்டு அது வந்து சட்டப்படி தப்பு. என்ன பண்றாருன்னு பாப்போம். இந்த பொண்ணுதான்ப்பா அவங்க மனைவி, அதுல எந்த மாற்றமும் இல்ல.
அதுக்கு மேல சொல்லி பார்த்தாச்சு. கேக்கட்டுமா? தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நேயர்கள்ட்ட நான் கேக்குறேன், குமார் பண்றது சரியா? குமாருக்கு என்ன பண்ணலாம்? குமாரை என்ன பண்ணலாம்? குமார் என்ன செய்யணும்? பாக்குறவங்க எல்லாருமே குமாரை யார் வீதியில பாத்தீங்கனாலும், யார் தெருக்கள்ல பாத்தீங்கனாலும் உடனடியா அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. போய் மனைவி கூட வாழ சொல்லி அறிவுரை சொல்லுங்க. எங்களையும் தொடர்பு கொண்டு சொல்லுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்